ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிஜிடிஆர்பியில் கேட்கப்படும் எஜுகேஷன் மெத்தடாலஜி மற்றும் ஜிகேவிலிருந்து எப்படி நாம் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது. எந்த ஒரு பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் மார்க்காக இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியும் ஜிகேவும் இருக்குது. அப்போது அந்த எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேவும் நம்ம எப்படியெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயின் சப்ஜெக்ட் டோட்டலாக பார்த்தீங்க 150 மார்க்கு. மெயின் சப்ஜெக்டில் வந்து ஒரு 110, எஜுகேஷன் சைக்காலஜியில் 30யும் ஜிகேவில் ஒரு 10ன்னு வரும். இப்போது இந்த 110 வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு. நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் நீங்கள் படிக்கணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கிறத விட நீங்கள் எப்போலேருந்தே நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 6 மாதமாவது உங்களுடைய மெயின் சப்ஜெக்டை நீங்கள் படித்தாதான் அதில் நல்ல ஒரு கணிசமான மார்க் வாங்க முடியும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 10ன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஜிகேவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஜிகேவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவு டைம் இருந்துச்சுனாக்கா இந்த ஜிகேவை நீங்கள் படிங்க. சப்போஸ் இந்த ஜிகே படிக்கிறத விட நான் இந்த ஜிகேவுடைய டைமை வந்து நான் மெயின் சப்ஜெக்டில் போடுறேன் அப்படின்னாக்கா அதுவும் ஓகே. ஏன்னா இதில் வர மார்க் வந்து நீங்கள் மெயின் சப்ஜெக்டில் வாங்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 10 மார்க் வந்து ஜிகேவில் இருக்குது அப்படின்னாக்கா இதை நீங்கள் எப்படி மார்க் வாங்கணும் அப்படின்னாக்கா, இந்த 10ல் ஏதாவது 1ஓ 2ஓ வந்து உங்களுக்கு படித்தது இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த ஜிகேவில் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் மார்க் என்பது வந்து ஒரு 7 மார்க் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இப்போ இந்த 10 கொஷினுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? 4 ஆப்ஷனில் ஏபிசிடியில் அந்தந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 அல்லது 3, மேக்ஸிமம் 3 அல்லது 2 தான் இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் மினிமம் ஒரு 3 மார்க்காவது இந்த ஜிகேலேருந்து வாங்கிடுவீங்க. இந்த ஏவை சூஸ் பண்ணாலும் அல்லது பிஏ சூஸ் பண்ணாலும் அல்லது சிஏ சூஸ் பண்ணாலும் டிஏ நீங்கள் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு மினிமம் 3 மார்க் வாங்கலாம். அப்போது இந்த ஜிகே பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு மற்றதுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்த அளவுக்கு டி ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மிகவும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? டி அல்லது சி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த அளவுக்கு டியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஆன்சர் கரெக்டாக அடிச்சுட்டு தெரியாததுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டின்னு சூஸ் பண்ணுறது நல்லது. அப்போது அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஜிகேவிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2லிருந்து 3 மார்க்கு கண்டிப்பாக வாங்கிடலாம். புரியுதுங்களா? இதுதான் ஜிகேவுக்கான மார்க் வாங்குகிற மெத்தட். நீங்கள் இதுக்காக ஜிகேவுக்கு நீங்கள் வந்து அது ஒரு பெரிய கடல் போன்றது. நீங்கள் அதை எவ்வளோ தான் படித்தாலும் நீங்கள் வந்து ஒரு திருப்தி ஆகாது. அதுக்கு படிக்கிற டைமை வந்து நீங்கள் மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா எக்ஸ்ட்ரா மார்க் வரும். அடுத்தது சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு இந்த 30 மார்க்கு நீங்கள் பாருங்கள். இந்த 30 மார்க்கும் வந்து இது வரைக்கும் நடந்து முடிந்த அனைத்து பிஜிடிஆர்பிலும் சரி, இனி வரும் பிஜிடிஆர்பிலும் எப்பயுமே சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு படித்ததே வராது, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னாக்கா, இந்த 30 மார்க்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 15 கொஷின்ஸ் ஆகுது உங்களுக்கு நேரடியாக கேட்பாங்க. சரி, நேரடியாக கேட்பாங்கன்னா அது எதுலேருந்து வரும் அப்படின்னாக்கா, கொடுத்துக்கிற சைக்காலஜி யூனிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 யூனிட்டு. அதில் 1, 2, 3, 8 இந்த 4 யூனிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் சம்மந்தமாக வரும். அதாவது தேசிய அளவில் வந்து கல்வி திட்டங்கள், அதே போல் நம்ம தமிழ்நாட்டின் அளவில் கல்வி திட்டங்கள், இந்த கல்வி சார்ந்த விஷயங்களாக வரும். இது எல்லாமே வந்து நேரடியான கொஷினாக தான் இருக்கும். இதில் அப்ளிகேஷன்ஸாக கேட்க முடியாது. அப்போ இந்த 1, 2, 3, 8 இந்த யூனிட்டில் நீங்கள் இருந்து தரவாக படிச்சிங்க அப்படின்னாக்கா மினிமம் உங்களுக்கு 15 மார்க்காவது வரும். சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தது சைக்காலஜின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4, 5, 6, 7 இதுதான் சைக்காலஜி. இது சைக்காலஜி நீங்கள் படிக்கலனாலும் இது ஓரியன்டாக அது அப்ளிகேஷன்ஸ் தான் வரும். அப்போது நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டியது இந்த 4 யூனிட்டு 1, 2, 3, 8ம் அடிஷ்னலாக 4, 5, 6, 7 இதுவும் நீங்கள் படிக்கணும். சைக்காலஜியும் ப்ளஸ் ஜிகேவிலும் சேர்த்து அந்த 40 மார்க்குக்கு சேர்த்து உங்களுடைய மார்க் வந்து ஒரு 20+ கிராஸ் ஆகுது அப்படின்னாலே சைமல்டேனியஸாக அந்த 110 மார்க்லையும் நீங்கள் ஒரு 90க்கு கிராஸ் ஆகுவீங்க. கண்டிப்பாக ஆகும். இது மார்க் வருதுனாலே கண்டிப்பாக இதுவும் மார்க்கு வரும். எதுவுமே படிக்காமல் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் போனாலும் சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு ஒரு 1லிருந்து 10 மார்க் வர்றது கன்ஃபார்ம். அப்போ நீங்கள் அதை தெளிவாக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். சரி, புரியுதுங்களா? இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான நம்முடைய சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடர்ந்து வாரம் நடத்துகிறோம். அதனுடைய ஒரு தெளிவாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர் போட்டியில் வெற்றி பெற்று பணியை வாங்குவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.